எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணுது, ஆனா பார்க்குற சூழலை பார்த்தா கேட்க தோணல. அதனால எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புறேன். இங்க வந்திருக்க விஐபி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். சாரி, உங்களை சரியா கவனிக்காம போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இங்க படம் பார்த்துட்டு நிறைய பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்களோட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்திருக்கேன். இந்த படத்துல வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்கள்ல கேட்க முடியாம வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லா இருக்குது. என்றால் ஒரு சில இடத்துல சொல்ற விஷயத்த கொஞ்சம் சின்னத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்க சின்னதா இருக்கும் இல்லையா. மற்றபடி இது இங்க நடக்கல, இது இங்க நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லா அவ்வளவு சிரிக்க வச்சிருக்காங்க, அவ்வளவு கவலைப்பா வச்சிருக்காங்க படத்தை. அங்க அங்க நல்ல ஓம குத்தா குத்துறாங்க. அதை நாம தான் புரிந்துக்கிறணும். அப்படித்தான் இருக்கு. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு பெண்ணை யாரு அவன் நினைச்ச என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமே பஞ்சு தேவையாதான் பேசாம சூப்பரா நடிச்சு காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தில் ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிக்குது, அன்புனா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்குமே சொல்லவே முடியாது. அவள் அழகா சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பாக்குறப்ப எனக்கு எங்க அம்மா யாரும் வந்துச்சு. இதுக்குள்ள எங்க அம்மா அவ்வளவு இருக்குது. என் சின்ன வயசுல எங்க அம்மா நேரமா குறுக்கு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்க அப்பா நம்ம பெரிய மாதிரி வாங்குற இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த படத்தை பாக்குறப்ப அந்த தாய்க்கிழமை வர்றப்ப அந்த உள்ள என்ன நடக்குமா அதே எங்க வீட்டில் நடந்துச்சு. டக்குனு வாங்க அங்க எங்க அம்மா சொல்லுவாங்க, பக்கத்துல வீட்டுல அத்தை வீட்டுல போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போகும். அத்தா அம்மா சாம்பார் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க, கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்க. டக்குனு பாத்திரத்தை போட்டு எது கைத்துல உள்ளுக்கு எழுஞ்சுக்குருவாங்க. ஏன்னா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துருவாங்க. வந்துடும் அவங்க கொண்டு நிற்பான். எல்லாரும் அம்மா அவங்க கேட்க இல்ல எங்க அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்களை பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்ல, அத்தை இருக்காங்க, அது அம்மா இல்ல, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் தான் பேர் சொன்னாங்க. அத்தை அம்மா சாம்பார் தான் பேர் சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி நிற்கே இருக்கும். அவங்க என்னமே நேரம் காலமா தெரியல, கொடுத்துட்டு வாங்க முடியாம போரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப நான் எங்க வீட்டு போன எங்கன்னு அங்க இருக்காது. சாம்பார் சொன்னாங்க எங்கன்னு இல்லை, எங்கன்னு பார்த்தா அது எங்கன்னு உட்காந்து இங்க நிற்கிறாங்க. அந்த பழத்தை இப்ப எங்க வீட்டுல நிற்கும். இப்ப எங்கம்மா இது வந்து கிடையாது உட்காந்துருக்கோம். அம்மா இப்ப கட்டி ஆண்டு அங்கோடியா எங்கடா உங்க அம்மா, நான் எங்க அம்மா இல்லைன்னு. அதான் அத்தை இருக்காங்க, அம்மா இல்ல, அத்தை இருக்காங்க, அம்மா இல்ல, அத்தை இருக்காங்க, கொஞ்சம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்த அவங்க வரப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமா நான் பார்த்திருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்துக்கும் எல்லாரும் படம் பார்த்துக்கணும். கண்டிப்பா இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவப்பு பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, உண்மைக்கு இந்த கேள்வி அப்பப்போ என் தம்பிகிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்ப பாருங்க எல்லாம் யோசிப்பாங்க. இப்படித்தான் ஒரு அட்மாஸ்பியர் ஒரு கல்வி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை டைலாக் பேசணும் கண்டிப்பா கிடைக்காது. ஆட்டுப்பாங்க தண்டிச்சு செய்ய கொடுத்துருப்பாங்க. எல்லாம் எப்படி தண்டிச்சு வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டிச்சு செய்ய சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போச்சு. இன்னும் எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசு டைட்டா ஜீன் போட்டுதான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா யாரும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிற கஷ்டம். அந்த அப்பத்தாவங்கள இருக்கிறப்பவே அழகா கொண்டாடிட்டீங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டீங்க. இந்த நாடே கொண்டாடு என்னை பத்தி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமா உங்களுக்கு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பரா இந்த படத்துக்குள்ள எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி.
அதை ஜாலி அசால்ட்டா சொல்லிட்டு போட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றீங்க பாருங்க, அது மிகப்பெரிய தைரியம் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பா அதை நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். ஏன் இதை இங்க இருந்து பார்க்க கூடாது, ஏன் இந்த பாடல்கள் இருந்து பார்க்க கூடாது, அப்ப இப்படி ஒரு கேள்வி ஒரு சொசைட்டியில கண்டிப்பா எல்லாமே டிஸ்கஸ்ல எழுந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவளை யோசிச்சு சொல்ற ஒரு சூழல்ல ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டா அது ஈஸி நெருக்கல சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு அப்புத்தால வச்சு ஒரு பகுதியை வச்சு அந்த நெருக்கத்தை இதுதாங்க போறா, அவளுக்கான உரிமை அவதாங்க எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி, வாழ்த்துங்க தம்பி, வாழ்த்துக்கள். நீங்க எப்பயுமே நல்லா இருக்கும் தம்பி. உங்க சாமி இருக்காங்க, அப்பா அம்மா, அவங்க ஆசீர்வாதத்தோட நீங்க எப்பயும் நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்காக இத்தனை இயக்குநர் இருப்பாங்க, எவ்வளவு இயக்குநர்கள் இத்தனை பேர் உங்களை பத்தி பேசுறாங்க. ஒரு புதிய இயக்குநருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள், நீங்க எப்பயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல முடியாது மேடம், மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம், சூப்பரா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றத விட இந்த 48 வருஷத்துல அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் கொடுத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தின் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப போஸ்ட் பார்த்து பேங்க் அப்படியே சொன்னீங்க. அந்த போஸ்ட பார்த்துட்டு யார் கமலஹாசன் சாரா, இல்லடா ஏ கிளவிடா கமலஹாசன் கட்ட போடுறது இல்ல, இப்ப டிஸ்கஸ் ஆகிருக்கு கிராம நாளா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்துல இந்த போஸ்ட பார்த்துட்டு ராஜா மேடம் தானா, இல்ல ராஜா மேடம் அது அளவுக்கு அப்படி ஒரு கெட்டப் யாரு வேண்டாலும் மேக்கப் போட்டுருவா மேடம். ஆனா அந்த மேக்கப்புக்கு உண்மையா நடிக்க வேண்டிய ரொம்ப கடினம் மேடம். அது ரொம்ப உண்மையா சூப்பரா பண்ணிருந்தீங்க மேடம். கலைப்பதி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அடிக்கடி மாமூல் ஷூட்டிங்ல இல்ல இப்படி போயிட்டு இருக்குது, சூப்பரா இருக்காது படம், ரொம்ப நல்லா வருது. ராஜா அசத்துறாங்க சொல்லிட்டு இருப்பாரு, பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்படி கேரக்டருக்கு நடிச்சதுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரா பண்ணீங்க. தாசன்யா ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, ஏன்னா ஒரு நான் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அன்பு தங்கச்சி, கொட்டுக்காலி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பா பண்ணீங்க. நீங்க நீங்க மட்டும் என்ன பல ஆர்டிஸ்ட்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான மேலே அந்த மாதிரி அதுக்கு நம்புறேன் நான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கு, கேமராமேன் டீம் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா இது ஒரு ஆளெல்லாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கீழே பல பேர் கேட்கணும். கண்டிப்பா அந்த கொடுக்கல் மேல நிற்கணும். ஒரு ஆளு ஒரு கொடுக்கல் நிற்கணும் பார்த்த கஷ்டம் நினைக்கிறேன். கண்டிப்பா இவ்வளவு பெரிய கொடுக்கல் மேல பறக்க காரணமா இருக்க உதவிக்கு கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலை பிரதர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேஷன் ஸ்டுடியோ சுதன் பிரதர், இந்த மாதிரி நீங்க படம் கொடுத்துக்கிட்டே இருந்த பிரதர். என்னுடைய அன்பு தம்பி கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பத்தி சொல்லிட்டாங்க. என்கிட்ட தம்பி, நானும் தம்பி ஒரு அண்ணன் வந்து 8 வருஷமா இருக்கும். தம்பி ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல அப்பப்ப. ஆனா நான் நடிக்கிற படங்கள் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுங்க. வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது வகையில பிரயோஜனமா இருக்கணும் அப்படித்தானே நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப திணிக்க முடியாதுங்க. ஆனா நான் இருக்கிற படங்களை கண்டிப்பா நான் எப்பயும் நான் சொசைட்டிக்கு படமா இருக்கணும், யாருக்கும் அந்த படம் பிரயோஜனமா இருக்கணும் நான் நினைக்க நான் உருவாக்க முடியும்னு. அப்படிதான் ஒரு எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேன். கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி தகப்ப நாளைக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்க அப்பா எங்க கம்பெனில என்ன படம் பண்ணான்னு ஆணித்தாம நெஞ்சு நிமித்த சொல்லணும். எங்க கம்பெனி இப்படி படங்கள் தானே நாங்க எடுத்தோம், எங்க அப்பா இப்படிதான் படம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி இதை பண்ணி இன்னும் பல தலைமுறை வீராசலம் என்ன சொல்ற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேரு எடுத்து போயிட்டே இருப்பாங்க தம்பி. இந்த எஸ்கேன்ற பேரு அவளை ஈஸியா சார லேசா கூட மங்களோட ஆகாது தம்பி. அது இது பிரகாசமா ஆகிட்டு போயிட்டே இருக்கு தம்பி. அதுக்கு அத்தனை இருப்பாங்க நினைக்கிறேன் தம்பி. இந்த படம் மக்கள் மத்தியில் பெருசா சேரணும்னு நினைக்கிறேன். நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த படத்தை என் குடும்பம் எல்லாம் கண்டிப்பா ஒரு ஷோ போனாலும் பேலன்ஸ் 10 பேராக இருப்பாங்க எங்க வீட்டுல. மொத்த குடும்பத்தை இந்த படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்ப்பாங்க நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.